சார் நான் நிறைய வந்து கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் சைக்காலஜியா. ஆனா எனக்கு அங்க போய் எங்கேயுமே எனக்கு வந்து கிளியரன்ஸ் தான் இருக்காது சார். எனக்கு ஏதோ மாதிரி அங்க போயிட்டு வந்தாலே கஷ்டமா இருக்கும் மனசு. ஏன்டா போகணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு கிளியரா நமக்கு ஒரு ஐடியாவே கிடைக்காது. ஆனா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தனுஷியாவும் லலிதாவும் சொன்னாங்க சார். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஒரு வாரமாவே நான் உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். எல்லா விஷயத்தையும் நிறைய கத்துக்கிட்டேன். மெடிடேஷன், அதுக்கப்புறம் கம்பேஷன், கிராட்டிடியூட், அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை மாத்தி எழுதுறது, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு சார். வேற லெவல். இந்த மாதிரி கிளாஸ் நான் அட்டன் பண்ணதே கிடையாது. எந்த கவுன்சிலிங்லயும் இந்த மாதிரி சொன்னது கிடையாது சார். இப்பதான் சார் உண்மையிலும் மைண்ட் வந்து ஃபுல்னஸா இருக்கு. வேற லெவல் கிளாஸ் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எனக்கு ரொம்ப எல்லாம் நல்ல விஷயம் கிடைச்சிச்சு. நிறைய உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன் சார். ஹெல்பிங் நிறைய வந்துச்சு சார். ஹெல்ப் நிறைய பண்ணணும்னு தோணுது. உயிர்களை பாதுகாக்கணும், அந்த பறவைகள் எல்லாத்துக்கும் உதவணும், எல்லாம் ஃபுட்டு எல்லாம் சப்ளை பண்ணணும். அதுனா கொஞ்சம் ஈர்ப்பா இருந்துச்சு சார். நீங்க உங்க இத நேரத்தை செலவழிச்சு பண்றதுக்கு தேங்க்யூ சார். சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்றது வந்து கிராட்டிடியூடுக்கு தான் சார். நான் வந்து கிராட்டிடியூடுங்கிறது நான் ஃபர்ஸ்ட் வந்து கடவுளுக்கு வந்து நான் நினைச்சது எல்லாம் நடந்துச்சுன்னா நான் வந்து நன்றி சொல்வேன் கடவுளுக்கு. முன்ன அந்த பழக்கம் இருந்தது. ஆனா நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் நினைச்சது நடக்கலையோ இல்லோ கொஞ்சம் கம்மியா நடந்தாலுமே இல்ல பரவாயில்ல எனக்கு இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நான் நினைச்சது நடக்கலாட்டியுமே அதை நன்றி சொல்றது வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார். அதுக்கப்புறம் காலையில எந்திப்பேன். ஆனா மெடிடேஷன்லாம் அது கிடையவே கிடையாது. படிக்கிறதுக்கு மட்டும்தான் எந்திக்கிறது. அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்றது வந்து நாளே ஃபுல்லா பாசிட்டிவா போற மாதிரி ஒண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் மெடிடேஷன் நான் எந்திரிச்சாலுமே ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாலுமே கன்சிஸ்டன்சி கிடையவே கிடையாது. ஒரு வாரம் பண்ணுவேன், அப்புறம் விட்டுருவேன். அதுக்கு இப்பதான் கன்சிஸ்டன்சி வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அது நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணதுல இருந்து தான் சார் வருது. நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். பாசிட்டிவா இருக்கணும், கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நான் மேக்ஸிமம் எது நடந்தாலும் ஆப்போசிட்டா திங்க் பண்ணுவேன், நெகட்டிவா திங்க் பண்ணுவேன். ஆனா இதுவும் கடந்து போகும். நமக்கு இதுல விட்டு நம்ம வெளியே வரலாம். அப்புறம் நம்ம ட்ரை பண்ணணும் எல்லாமே. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணவங்க இல்ல நம்ம ஏதாவது தப்பு சொன்னா சாரி தேங்க்ஸ் சொல்லணும். அதை நான் கண்டிப்பா அது எப்பயுமே ஞாபகம் வச்சுப்பேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. இன்னி இது மாதிரி ஏதாவது இப்ப நான் உங்ககிட்டயே வந்து கேக்குறேன், ஏதாவது ஒண்ணு சொல்லணும் நான் கடைசிக்கு நான் உங்ககிட்டயே வந்து கேக்குறேன். நல்லா இருக்கு நீங்க சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செஷன். தேங்க்யூண்ணா. எந்த விஷயத்துக்கும் முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ப்ரையாரிட்டி மீன்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட். எல்லாத்தையுமே நம்மளால பண்ண முடியாதுதான். அதுல இருந்து பிக் பண்ணி எது முக்கியமோ அதை மட்டும் எடுத்து பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து ஒரே விஷயம், ஒரு விஷயம் அது முக்கியமான விஷயமா நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டேன். பட் திஸ் ஐ வில் பிக் அப். சூப்பர் சூப்பர் சார். இந்த செஷன் வந்து மூலமா 7 நாள் தான் 9 நாள் தான் நடந்துச்சு. பட் வந்து நான் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். பிகாஸ் வந்து உதவி செய்யறதுக்கு வந்து பணமோ பொருளோ தேவை கிடையாது, நல்ல மனம் இருந்தாலும் போதும்னு கத்துக்கிட்டேன். அது அப்புறமா வந்து நிறைய விஷயம் என்ன கத்துக்கிட்டேன்னு சொன்னா, நான் முன்னாடி வந்து சாப்பாடை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுவேன். ஆனா இப்போ வந்து எனக்கு எவ்வளவு தேவையோ அது மட்டும் தான் வாங்கி சாப்பிடுவேன். ஸோ பிகாஸ் வந்து நிறைய பேர் வந்து சாப்பாடே இல்லாம இருக்காங்க, நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த செஷன் வந்து நம்ம கத்துக்கிட்டேன் சார். அதே மாதிரி வந்து நிறைய பேர்த்துக்கு நான் உதவி செய்யணுன்றதையும் கத்துக்கிட்டேன். ஒருத்தவங்கள்ட்ட வந்து நம்ம எப்படி பேசணும் அப்படின்றத மெயினா கத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னா, நான் அதிகமா கோவப்படுவேன் சார். பிகாஸ் நான் எல்லா விஷயத்தையும் கோவப்பட மாட்டேன். சில விஷயத்துக்கு கோவம் வந்துச்சுன்னா ரொம்ப பயங்கரமா வரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் இப்போ வந்து கொஞ்சம் கோபத்தை குறைஞ்ச மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் பண்றாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறேன் சார். சொன்னா நம்ம இந்த அளவுக்கு வந்து இருக்கு சந்தோஷமாகவும் அதே மாதிரி வந்து எல்லாமே நமக்கு கிடைக்கும்னு சொன்னா யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கடவுள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நீங்க அப்பப்போ வந்து மறைமுகமா சொல்லிக்கிட்டு இருக்கிறதையும் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் சார். சார் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா மார்னிங் 5 o'clock ஒரு கோஆர்டினேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி வேக்கப் கால் கொடுக்கறதுல இருந்து ஈவினிங் ஒரு செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு வேக்கப்
ஒரு அலர்ட் கால் மாதிரி கொடுக்கறது ஆக்சுவலி ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ஏன்னா ஆக்சுவலி இந்த மாதிரி கால்ஸ் வந்து எனக்கு ஒரு செகண்ட் டே இல்லைன்னா தேர்ட் டே வரலன்னா நான் எனக்கு தெரிஞ்சு நான் தேர்ட் டேல இருந்து நான் அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன் அந்த கிளாஸ். ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து என்னை இந்த 9 days கிளாஸுமே என்னை அட்டன் பண்ண வச்சது. ஸோ இதுக்கு முன்னாடியுமே நான் வழக்கமாக மார்னிங் 5 o'clock நான் எந்திரிப்பேன். பட் இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு விஷயம் ஏதாவது தெரிஞ்சுக்கலாமே, தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஒரு எனர்ஜெட்டிக்கா மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான சேஞ்சா இருந்தது எனக்கு. அண்ட் நீங்க சொன்னதுல வந்து நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அதுல வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நீங்க கொடுத்தீங்க. ஸோ அதனால அந்த விஷயங்களை வந்து இன்னும் நம்ம எப்படி பின்பற்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச் சார். யாருமே அவங்க ஃப்ரீயா டைம் ஒதுக்கி நிறைய பேருக்கு கத்து தரணும் அப்படின்னு வர மனசுலாம் ரொம்ப அதிகம். நீங்க அதை வந்து கரெக்டா எங்களை வந்து ஒரு மாதிரி யார் யாருக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்துச்சோ ஒவ்வொருத்தங்க அதை கேட்கும் போது எங்களோட டவுட்ஸும் கிளியர் ஆயிட்டே இருந்துச்சு. எனக்கு ஃபீட்பேக்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னா எனக்கு இருந்தது வந்து வேர்ட்ஸ் தான். நான் அதிகமா கோவப்படுவேன். எதுக்கு அடுத்த வாழ்க்கை எப்படி போகுது, ரொம்ப போரா போகுது அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். சரி சும்மா நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல சார் பாசிட்டிவா பேசுங்க அப்படின்னு, சரி சில வார்த்தைகளை நான் கொஞ்சம் மாத்தி பார்த்தேன். சின்ன வார்த்தைகளையுமே அன்னைக்கு என் டே ஃபுல்லாமே ஒரு மாதிரி நல்லா பாசிட்டிவ் வைபா இருந்துச்சு. அந்த மாதிரி வைப்ஸ் எல்லாம் ரொம்ப ரேர். எப்படி சொல்ல, நான் அவ்வளவு சீக்கிரம் போர் அடிக்கி அந்த மாதிரி சொல்ற ஆள் அந்த ஒன் வீக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அந்த போக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நிறைய ஷேர் பண்ணேன். யாரும் உனக்கு இப்பெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, எங்க மிதில் சார் சொல்லி கொடுத்தாரு, அந்த மாதிரி நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணேன். அவங்களும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பாடுல இருந்து எனக்கு நிறைய சேஞ்ச் கிடைச்சது சார். சாப்பாடு நானும் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்ப நான் எவ்வளவு சாப்பிடணும், எது நம்மளுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு ஃபுல்லாமே ஆரோக்கியமா சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளான். அப்புறம் வந்து டு டூ லிஸ்ட் அது நீங்க சொன்ன அன்னைக்கே நான் ஏற்றிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சில டாஸ்க் முடிக்க முடியல, பட் அடுத்த நாள் வந்து நான் கொஞ்சம் மாத்தி வச்சுடுவேன். நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னதுல இருந்து நாங்க நிறைய எடுத்திருக்கோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சது. இந்த 9 நாள் ரொம்பவே கிளியரான ஒரு தாட்ல இருந்துச்சு. காலை ஒரு 4:45 இருந்துச்சு. ஒரு மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நாளை ஆரம்பிக்கிறது வந்து ஒரு மாதிரி நிம்மதியான ஒரு நாளா அமைஞ்சது. குட் மார்னிங், திஸ் இஸ் முத்து செல்வி. பிஃபோர் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு எப்படின்னா வார்த்தைகளுக்கு பவர் இருக்குன்றது தெரியும். ஆனால் அந்த பவரை எப்படி சரியான விதத்தில் பயன்படுத்தணுன்றது எனக்கு தெரியாது. அட்டன் பண்ணதுக்கப்புறமா சரியான விதத்தில் எந்த அளவுக்கு பயன்படுத்தணுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை நான் என்ன விதமாக பயன்படுத்தணும், என்னோட செயல்களில் ஆக்கப்பூர்வமாக ஆக்குறதுக்கு எந்த மாதிரி பயன்படுத்தணுன்றதை நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். ஏற்கனவே புரிதல் இருந்தாலும் அது இன்னும் அதிகமாக ஆழமான ஒரு புரிதலை இந்த கிளாஸ் எனக்கு கொடுத்துருக்கு. தேங்க்யூ சார். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சக மனுஷங்கக்கிட்ட நம்ம பேசுகிறோம், பாசிட்டிவாக பேசுகிறோம்னு நினச்சிட்டு சில நெகட்டிவான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கோம். அது நம்மளையும் அறியாமல் அவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, நம்மளையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போது அந்த வார்த்தைகள் மீது நான் எவ்வளோ கவனமாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி சில அப்டாக்கிள்ஸ் இருக்கும்ல நம்ம க்ரோத்துக்கு, இதெல்லாம் தடைன்னு நான் நினச்சிட்டு இருந்திருக்கேன். பட் அது எல்லாம் ஒரு தடையே கிடையாது. அது தடையாக இருந்தாலும் கூட அதை தாண்டி நம்மளால் வர முடியும் அப்படின்றதும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யோகிதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் ஆஃப் சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா, லைஃப்னா ஓகே நம்மளுக்கு தெரிஞ்ச 4 பேருக்காக நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. பட் இப்போ சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் லைஃப்னா நம்மளை யாருன்னு தெரியாத 4 பேருக்காக நம்ம வாழ்கிறது தான் ஒரு நல்ல லைஃப் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து இந்த கிளாஸ் எனக்கு கொடுத்துருக்கு. செகண்ட் என்ன அப்படின்னா வேர்டு. ஸோ நம்ம கொடுக்குற பொருளோ நம்ம கொடுக்குற மணியோ ஒருத்தரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறத விட நம்ம கொடுக்குற வேர்டு வந்து ஒருத்தரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறத எனக்கு இந்த கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கு. தேர்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மெழுகுவர்த்தி இருக்குது அப்படின்னா அதை வந்து பிரகாசிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தீப்பெட்டியை எடுத்து ஒரு தீக்குச்சியை உரசி அந்த திரியோட முனையில் வச்சாதான் அந்த மெழுகுவர்த்தி பிரகாசிக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு கை வேணும், அப்படி தானே? அந்த பொருத்தி அதை வைக்கிறதுக்கு ஒரு கை வேணும். ஸோ அந்த கையாக தான் நான் சாரோட கிளாஸை பார்க்குறேன். ஸோ எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து அவங்கவுங்க டேலண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க மணி சம்பாதிக்கிறதுக்காக. பட் நம்ம வந்து நம்ம
மற்றவங்களுக்காகவும் நம்மளோட ஆட்டிடியூட் வைஸாக நம்ம எப்படி பிரகாசிக்கணும் அப்படிங்கிறத இந்த கிளாஸ் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஈவினிங் எல்லாமே எனக்கு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கிடைச்சிது. எதனால நம்மளுக்கு சக்ஸஸ்னு ஒன்று வந்துட்டு கிடைக்க மாட்டுக்கு அப்படிங்கிறத நான் அடிக்கடி ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். பட் நம்ம எதில் லேக் ஆகுறோம் வைக்கிறோம் அந்த மாதிரிலாம் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். பட் அதுக்கு எல்லாமே ஒரு ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு விஷயத்த இப்படி இந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அந்த வெறுமையான ஒரு ஃபீலிங் இருக்காது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லாம் கிடைச்சிது. அதையும் தாண்டி இந்த அவேர்னஸ் வந்துட்டு நம்ம லைஃபோட கெரியருக்குன்னு மட்டும் இல்லாம நம்மளோட ஹெல்த் சம்பந்தமாவும் நீங்க ஃபர்ஸ்ட் நிறைய சொல்லியிருந்தீங்க. அதுவுமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பட் இந்த செஷன் அட்டன் பண்ண எனக்கு அந்த என்ன நடந்தாலும் நல்லதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல போறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் செஷன். காலையில மெடிடேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். நான் காலையில அந்த மெடிடேஷன் செஷன் அட்டன் பண்ணேன்னா அந்த நாள் ஃபுல்லா எனக்கு கோவங்கிறதே இல்லை. இந்த செஷன் வந்ததுக்கு அப்புறம் என்னோட கோவம் வந்து நல்லா டோட்டலா சேஞ்ச் ஆகிருக்கு. இது ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த வாய்ப்பை கொடுத்த நீங்க, கௌரி, உங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார்.